எங்கள் ஊரோட கல்ச்சர் படி கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கு வரணும், பெண் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு வீடியோ போட்டது தான் போட்டேன். ஏன் கமெண்ட்ஸில் எனக்கே தெரியாமல் அவ்வளோ பெரிய வார் நடந்துட்டு இருக்குது. இந்த கமெண்ட்ஸுக்குலாம் ரிப்ளை வைக்க தான் இந்த வீடியோவில் எங்கள் லைஃப் ஸ்டைல் கல்ச்சர் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எங்கள் ஊரோட கல்ச்சர், நாங்கள் கல்யாணம் ஆகிட்டோன்னா உமா கூட தான் இருப்போம், மாப்பிள்ளை தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதை ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் ஓப்பனாகவே சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வெளியூர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழக்கம் தான். கல்யாணம் பண்ணால் பொண்ணை தான் அனுப்பி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பல எத்தனை பேர் மாமியார் வீட்டில் அவங்களா இருக்க முடியுது? யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவங்களுக்காக தன்னை சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெண் அந்த வீட்லேயே தான் ஃபுல்லாக இருக்கிற, அவள் லைஃப் ஃபுல்லாக அந்த வீடு தான். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ஒர்க்குக்கு போகிறது, நிறைய சோஷியல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு அந்த வீடு தான் எல்லாமே. அந்த வீட்டை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் அவள் லைஃபே. ஆனால் அந்த லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவளோட விருப்பத்தை கன்சிடர் பண்ணுற மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான சரௌண்டிங்ஸாக அமையணும். அப்படி அமைஞ்சா மட்டும்தான் அந்த பொண்ணால் நிம்மதியாக வாழ முடியும். பட் நம்ம எங்கே தான் போய் இருந்தாலும் சரி, நம்ம எப்படா வீட்டுக்கு திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்கும். ஒரு டூருக்கு போனாலுமே சரி, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃபீல், அந்த நிம்மதி வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. நம்ம வீட்டில் தான் நம்மளோட ஒரிஜினல் வெர்ஷனாக இருக்க முடியும் இல்லையா? இதை ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் மாமியார் வீட்டில் இருந்தாலும் சரி, குழந்தை பத்துக்கிற டைமில் உமா வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மாதிரி ஒரு அரவணைப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறனால. ஸோ காலங்காலமாக இந்த அரவணைப்பு நமக்கு இருந்துகிட்டே இருந்தால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் இல்லையா? ஸோ குருவி கூட இருந்தாலும் அது ஓன் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம ரன் பண்ண முடியும். இதனால மாமியார் வீட்டோட கனெக்ஷனே இல்லை அப்படின்லாம் கிடையாது. எங்களோட கல்ச்சர் எப்படின்னா, மாமியார் வீட்டுக்கு போய் இருப்பாங்க, தங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மாமியார் வீட்டோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஃப்ரீக்வெண்ட்டாக போய் இருப்பாங்க. பட் அவளுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் அவளுக்கு தேவை. அப்படிங்கிறனால தான் அந்த பொண்ணோட தாய் தகப்பர் எத்தனை பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வீடு கொடுப்பாங்க. தன்னுடைய மூத்த பெண் குழந்தைக்கு அவங்க வாழ்ந்த அந்த பூர்வீக வீடு போகும். ஆனால் அடுத்தடுத்த பெண் குழந்தைக்கு அவங்களுடைய நிலத்திலையோ இல்லை வேற இடத்துலையோ வீடு கட்டி கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது வரதட்சணையோ தௌரியோ கிடையாது. ஒரு பெண்ணுக்கு நகையும் போட்டு வீடு கட்டி கொடுக்கணுங்கிறது ஒரு தாய் தகப்பனுடைய சந்தோஷம் தான். அவங்க சந்தோஷத்துக்காக தான் இது பண்றாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எந்த கட்டாயமும் இருக்காது. இது நான் பல வாட்டி வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இப்படி தான் வருது. எங்கள் ஊரோட வழிமுறையில் வாழ்ந்தவங்களுக்கு வெளி இடத்துல போய் இருக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறனால தான் ஊருக்குள்ளேயே மாப்பிள்ளை பொண்ணு இந்த மாதிரி எடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதையும் கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஏன் வெளியே இருந்து மாப்பிள்ளை பொண்ணு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நான் இருக்கிறது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் தான். பக்கத்துலேயே பெருமா வீடு, மாமா வீடுன்னு ஒரு தெரு ஃபுல்லாகவே எங்களுக்கு முக்கால்வாசி சொந்தக்காரங்க வீடாக தான் இருக்கும். ஸோ ஊருக்குள்ளேயே அந்த மாதிரி நாங்கள் இருந்து பழகிட்டனால வெளியில் இப்படி பார்க்குறதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் லாத்தா தங்கச்சிங்கன்னு கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். டெம்பரரியாக வேறு இடங்களில் இருந்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லாட்டி நல்லது கெட்டது ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட நம்ம இருக்க முடியும் இல்லையா? நம்மளாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை புரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம், கல்யாணம் ஆகி நம்ம போயிட்டாலே உமா வீட்டுக்கு வரதும் நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்குறதுமே அபூர்வமாக இருக்குதுன்னு. இதை கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? இன்னொரு கமெண்ட்டில், எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக்கி ஆண்களை அடிமைப்படுத்துகிறோமா, அஸ்தகஃபிருல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு சிரிப்பாகவும் வருது, கோவமாகவும் வருது. ஏன்னா எங்கள் உமா எங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு படி மேலே தான் மாப்பிள்ளை மாதிரி கவனிப்பாங்க. அவங்க வந்துட்டாலே அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து ஒன்று ஒன்றா சமைச்சு வைக்கிறது தடால் விடான்னு விருந்தாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் எங்கள் ஊரோட கல்ச்சர். இப்படி தான் இருக்கும். பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு இடையூறு இல்லாத அளவுக்காக இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சுற்றி இருந்தாலே போதும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்களால மட்டும்தான் நம்ம கூட அப்படி இருக்க முடியும், நம்மளை அப்படி பார்த்துக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் அடுத்தபடியாக தான் வருவாங்க. இஸ்லாத்தில் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய மகர் தொகையை கேட்டு வாங்கி திருமணம் முடிக்க எவ்வளோ உரிமை இருக்குதோ, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கவும் உரிமை இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக அவளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி தான் இருக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் see you on next video. அஸ்ஸலாமு அலைக்கும்.